பிரைஸ் த லார்ட். இந்த வீடியோவில் கடினமான காலங்களில் பயத்தை போக்க உதவும் ஆறுதல் தரும் வேத வசனங்களை காண்போம். இந்த வசனங்கள் கடவுளின் அன்பு, பாதுகாப்பு மற்றும் உறுதியை நமக்கு நினைவூட்டி சவால்களை எதிர்கொள்ள நமக்கு தைரியத்தை அளிக்கின்றன. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். ஏசாயா 43 அதிகாரம் 5 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 14 அதிகாரம் 27 வசனம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 56 அதிகாரம் 4 வசனம். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். உபாகமம் 7 அதிகாரம் 21 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ரோமர் 8 அதிகாரம் 15 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. நீதிமொழிகள் 19 அதிகாரம் 23 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். ஆமேன்.